வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு. அழகா சொல்லுவாரு ஒரு கதை. பழனி முருகன் கிட்ட ஒரு பையன் பக்தனா இருக்கானாம். அவன் சின்ன வயசுல இருந்து பழனி முருகன் கிட்ட தான் பக்தியாம். சிறு வயதுல அவன் எதுனாலும் கடவுள்கிட்ட போய் சொல்லுவான். அப்பா நான் வந்து 5வது படிக்கிறேன். எனக்கு நல்ல மார்க் குடு. கடவுள் குடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் 10வதுல நல்ல மார்க் குடுத்துட்டாரு. 12வதுல நல்ல மார்க் குடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு நல்ல காலேஜ் குடுக்குறான். நல்ல குரூப் குடுக்குறாரு. நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ வேலை குடுக்குறான். நல்ல மனைவி ஒரு வாட்டி நல்ல குழந்தை குடுக்கணும். எல்லாம் குடுக்குறான். முருகன் கோச்சுக்கவே மாட்டானாம். அது சொல்லிட்டு சொல்லுவாரு, இதே நீங்க போய் நிக்கிறீங்க. பிரசாதம் குடுக்குறீங்க. ஒரு தொன்னையில குடுக்குறீங்க. ஒரு தட்டுல வச்சு குடுக்குறீங்க. வாங்கிட்டே இருக்காங்க. வாங்குனவரு இன்னொரு முறை வந்து வாங்குறாரு. உங்களுக்கு தெரியுது. குடுப்பீங்க. 3வது முறையும் வந்து வாங்குறாரு. குடுப்பீங்க. 4வது முறையும் அவரே வந்து வாங்குறாரு. குடுப்பீங்க. எத்தன முறை திட்டாம குடுப்பீங்க? ஏம்பா நீ என்ன வந்து வாங்கினே இருக்கிற? எத்தன முறை வந்து வாங்குவேன்னு ஒரு வார்த்தையாவது கடிஞ்சுக்கொள்ளுமா இல்லையா? ஆனா கடவுள் கடிகிறாரா? 1 முறையா 2 முறையா அவங்கிட்ட போய் நம்ம டிமாண்ட் வைக்கிறது. கடவுளுக்கு நம்ம மேல கோவமே வரல. எத்தனை பிறவி எடுக்கிறோம்? எத்தனை தேகம் கேட்கிறோம்?